يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني. இளமல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமலான் பாவம் மன்னிக்கும் என்ற தலைப்பின் கீழ் தொடர்ச்சியாக செய்திகளை நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். நேற்றைய உலகில் நாம் பார்த்த செய்தி பாவ மன்னிப்பு கேட்பதற்கு ஏற்ற நேரம் எது என்பதை பார்த்தோம். பொதுவாகவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதனை எவ்வாறு படைத்திருக்கின்றான் என்றால் பாவம் செய்யக்கூடியவனாகத்தான் படைத்திருக்கின்றான். மனிதனுடைய இயல்பே பாவத்தை செய்யக்கூடியதுதான். அகமதில் வரக்கூடிய செய்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், குல்லு பனி ஆதம யுக்தூபி பில்லைலி வன்னஹார். ஆதமுடைய மகன் காலையிலும் மாலையிலும் தவறு செய்யக்கூடியவனாகத்தான் இருக்கின்றான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதனுடைய இயல்பாகவே தவறை வைத்திருக்கின்றான். மனிதன் என்றால் தவறு செய்யக்கூடியவன், தவறுக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடியவன் மனிதன் அல்ல. மனிதனுடைய குணாதிசயமே குற்றம் செய்வது, பாவம் செய்வது. இப்படிதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் படைச்சிருக்கான். காலையில ஒரு பாவம் செய்வான், மாலையில பாவம் மன்னிப்பு கேட்பான். திரும்ப மாலையில ஒரு பாவம் செய்வான், இரவுல பாவம் மன்னிப்பு கேட்பான். இவ்வாறாக பாவம் செய்வது, மன்னிப்பு கேட்பது, பாவம் செய்வது, மன்னிப்பு கேட்பது, இதை தொடர்ச்சியாக செய்யக்கூடியவனாகத்தான் மனிதன் இருக்கின்றான். அந்த செய்தியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ச்சியாக சொல்கிறார்கள், சும்ம யஸ்தஃபிரூனி, யார் மன்னிப்பு கேட்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மன்னிப்பு வழங்குகின்றான், அவன் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றார்கள். பாவம் செய்துவிட்டு அந்த பாவத்தை நினைத்து எண்ணி வருந்தி அல்லாஹ்விடத்தில் நாம் கையை ஏந்த வேண்டும், மன்னிப்பு கேட்க வேண்டும். அதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விரும்பக்கூடியவனாகவும் அதை நேசிக்கக்கூடியவனாகவும் இருக்கின்றான். இது எந்த அளவுக்கு என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு இடத்துல சொல்றாங்க, மனிதன் பொதுவாகவே மனிதன் தவறு செய்யாத ஒரு மனிதனாக இருந்தால், தவறு செய்யாதவனா பாவமே செய்யாம பாவத்தின் பக்கம் நெருங்காத ஒரு நிலையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதனை ஒரு சமுதாயத்தை படைத்ததாக வைத்துக் கொள்வோம். அப்படி ஒரு நிலையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு சமுதாயம் இருக்கிறது. அந்த சமுதாயம் தப்பே பண்ண மாட்டாங்க, ரொம்ப நல்ல காரியங்களை பண்றாங்க, அல்லாஹ்வுக்கு அஞ்சி வாழ்றாங்க, எந்த ஒரு குற்ற குறையும் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு நிலையில் ஒரு சமுதாயம், ஒரு மனிதன் இருப்பானே ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த சமுதாயத்தை அழித்து இப்படி தப்பே செய்யாத, பாவமே புரியாத, குற்றமே செய்யாத ஒரு சமுதாயம் இருக்குமே ஆனால், மனிதர்கள் இருப்பார்களே ஆனால், அந்த மனிதர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அழித்துவிட்டு, இந்த சமுதாயமே வேண்டாம் சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை அழித்துவிட்டு பாவம் செய்கின்ற, குற்றம் செய்கின்ற சமுதாயத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உருவாக்குவான், படைப்பான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லிவிட்டு இந்த தப்பை செய்து அல்லாஹ்விடத்தில் கையேந்துகிறார்கள். அல்லாஹ் என் பாவத்தை மன்னிச்சிடு, என் குற்றத்தை போக்கிடு என்று கையை ஏந்தி கெஞ்சக்கூடிய அதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விரும்புகிறான். நீ பாவத்தை செய், பாவத்தை செஞ்சு என்ன மன்னிப்பு கேளு, நீ மன்னிப்பு கேட்பதை நான் விரும்புகின்றேன். என்கிட்ட நீ கையை ஏந்துறவருக்கு அதுக்காக நீ பாவத்தை செய்யடா, அதுக்காக நீ குற்றத்தை புரி என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குற்றம் புரியக்கூடிய சமுதாயத்தை விரும்புகின்றான். எப்படி அந்த குற்றத்தை செய்துவிட்டு அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும், அல்லாஹ்விடத்தில் கையை ஏந்த வேண்டும். இதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நேசிக்கக்கூடியவனாக இருக்கின்றான் என்ற செய்தி ஹதீஸ்களில் வருகிறது. அது மட்டும் இல்லாமல் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மகிழ்ச்சி அடைவதாகவும், இந்த செய்தி முஸ்லிம்ல மேல சொன்ன செய்தி முஸ்லிம்ல 5304வது செய்தியாக பதியப்பட்டுள்ளது. அபூ ஹுரைரா அறிவிக்கிறாங்க. அதனை தொடர்ச்சியாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மகிழ்ச்சி அடைகின்றான், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரொம்ப சந்தோஷப்படுறான்னு சொல்லி இன்னொரு செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. இது முஸ்லிம்ல 5300வது செய்தியாக பதியப்பட்டுள்ளது. இது ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான செய்தியாக இருக்கும். எப்படி பார்த்தோம்னா, இன்றைக்கு நாம வாகனங்களாக பைக்கு, காரு,
இன்னும் ஆட்டோ இது போன்ற வண்டி யூஸ் பண்றோம். அப்படி இருந்துச்சு ஒரு தொலைவு பயணம் மேற்கொள்றோம். ஒரு இடத்துல வண்டியை பார்க் பண்றோம். பார்க் பண்ணிட்டு வந்து பார்த்தோம்னா விட்ட இடத்துல வண்டியை காணோம். இப்படி ஒரு நெடுதூர பயணம் பண்ணி போறோம். ஊரு பேர் தெரியாது, ஆள் அட்ரஸ் தெரியாது, உறவினர்களோ நண்பர்களோ யாரும் நமக்கு அங்க இல்லை. இப்படிப்பட்ட ஒரு நிலையில ஒரு இடத்துல அப்படி வண்டியை நிறுத்திட்டு ஒரு ரெஸ்ட் எடுப்போமே அப்படி தலை சாஞ்சி உட்காரோம். ரெஸ்ட் எடுத்துட்டு வந்து பார்த்தா வண்டி எந்த இடத்துல விட்டோமோ வண்டியை காணும். அதற்கான அங்க அடையாளமே இல்லை. இப்படிப்பட்ட ஒரு நிலை. இன்றைக்காவது நம்ம வண்டியை நிறுத்தினோம்னா ஒரு ஆட்டோவோ ஒரு காரோ ஒரு பஸ்ஸையோ ட்ரெயினையோ பிடிச்சி நம்ம ஊருக்கு வந்துடலாம். கையில கொஞ்சம் காசு இருந்தா இல்லையா வித்த வட்டாச்சும் டிக்கெட் எடுக்காத கூட பயணம் செஞ்சு எப்படியாவது விட்டாச்சும் கேட்டு நம்ம ஊருக்கு வந்து தப்பிச்சிடலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலை. ஆனா அன்றைக்கு எப்படி? அன்றைக்கு வாகனம் என்றாலே ஒட்டகம், குதிரைகள், கழுதைகள் இது போன்ற ஒரு நிலை. கார், பைக், பஸ்ஸோ எலக்ட்ரிக் உபகரணங்களோ இல்லாத ஒரு காலகட்டம். இப்போ பொட்டையில் பாலைவனத்தில் ஒரு நபர் பயணம் செய்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், உங்களில் ஒருவர் வறண்ட பாலைவனத்தில் ஒட்டகத்தில் பயணம் மேற்கொள்கிறார். அவர் பயணம் மேற்கொண்டிருக்கும் போது அந்த வாகனத்திலேயே அவருக்கான உணவு பொருளும் அவருக்கான தண்ணீரையும் அவர் வச்சுக்கிறார். பேக் மாதிரி இல்லாம அந்த ஒட்டகத்திலேயே என்ன பண்றாங்க, தண்ணீரும் அவருக்கான உணவு பொருளும் வச்சிருக்கிறார். ஒரு தூர பயணம், ரொம்ப நேரம் பயணம் பண்ணி கொஞ்சம் களைப்பாருக்கு ஒரு நிழலில் அவர் அந்த ஒட்டகத்தை வைத்துவிட்டு கட்டி போட்டுட்டு ரெஸ்ட் எடுக்கிறார். அப்படிப்பட்ட நிலையில் என்ன ஆகுது என்று பார்த்தோமே ஆனால் ஒட்டகம் திடீரென்று காணாமல் போய்விடுகிறது. அவர் எந்த இடத்துல ஒட்டகத்தை கட்டினாரோ, எந்த இடத்தில் அந்த ஒட்டகத்தை அவர் நிறுத்தி வைத்தாரோ அந்த மரத்தடியில் அந்த இடத்துல பார்த்தோம்னா ஒரு ரெஸ்ட் எடுத்து பார்க்கிறாரு. திரும்பி பார்த்தா ஒட்டகத்தை காணோம். எப்படி இருக்கு பாருங்க. ஒட்டகம் பயணம் கடுமையான உச்சி வெயிலு. ஒரு நம்ம நினைக்கிற போல பயணம் என்பது ஒரு சந்தோஷமான பயணமா இருக்காது. ரொம்ப ஒரு சிரமமான பயணம். அந்த பயணத்தை மேற்கொண்டு கொஞ்சம் இளைப்பாறுவோமே என்ற அடிப்படையில் ஒரு மரத்தோடின் நிழலில் அவர் இளைப்பாறுகிறார், சற்று ஓய்வெடுக்கிறார். அந்த ஓய்வெடுக்கக்கூடிய நேரத்தில் ஒட்டகத்தை நிறுத்தி வச்சுட்டு ஓய்வெடுக்கும் போது எந்திரிச்சு பார்த்தா ஒட்டகத்தை காணும். சுத்தி முத்தி பார்க்கிறாரு, எங்கேயா ஓடிச்சா, எங்கேயா இருக்கா, அங்க நிற்கிறா, எங்க நிற்கிறான்னு தேடி தேடி பார்க்கிறாரு. தேடி பார்த்தும் அவரால் ஒட்டகத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை. எப்படிப்பட்ட மனநிலையில நபர் இருப்பார். சரி, ஒட்டகம் ஒழுங்கு போச்சு, இப்ப தண்ணி இருந்தா சாப்பாடு இருந்தா சாப்பிட்டாச்சும் கொஞ்சம் உயிர் வாழ்கிறேன். யாரேனும் ஒரு பயணிகள் அல்லது வழிபோக்கர்கள் யாரேனும் வந்தா அவர்களுக்கு உதவி கேட்டு எப்படியாவது ஊருக்கு போயிடலாம் அந்த எண்ணம் இருக்கும். ஒட்டகமும் போச்சு, தண்ணியும் போச்சு, சாப்பாடும் போச்சு, ஒன்றுமே இல்லை. எவ்வளவு நாள் தாங்கும்? சொற்ப நாட்கள் அவரால் உயிர் வாழ முடியும். அதன் பிறகு அவரால் உயிர் வாழ முடியாது. உயிருக்கே உத்தரவாதம் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. இந்த மனநிலையில அவர் அங்கேயும் இங்கேயும் மலையெல்லாம் தேடி தேடி பார்க்கிறார். அவரால் ஒட்டகத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை. இந்த நிலையில் அவர் நிராசையுடன் டிரெக்ஷன்ல ரொம்ப சோகமாக வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு அப்படிப்பட்ட ஒரு நிலையில் தமக்கு எதிரே திடீரென்று பார்க்கிறார் அந்த ஒட்டகம் நிற்குது. அவ்வளவுதான், நம்ம காலி, இதுக்கப்புறம் நம்மளால தப்பிக்க முடியாது, இங்கேயே அவன் மரணிக்க தான் போறோம் என்ற ஒரு நிலையில் நிராசை அடைந்த ஒரு நிலையில் அந்த நபர் திடீரென்று பார்க்கிறார். எந்த ஒட்டகத்தை அவர் தேடினாரோ அந்த ஒட்டகம் அவருக்கு அருகில் இருக்கு. எப்படிப்பட்ட சிச்சுவேஷன் பாருங்க. ஒட்டகம் காணா போச்சு, காணா போய் அந்த டென்ஷன்ல அந்த நிராசையில அவ்வளவுதான் முடிஞ்சது, என் வாழ்க்கை இதோட அவுட்டு என்ற ஒரு நிலையில் இருக்கும் போது அங்கிருந்து பார்த்துட்டு தூண்டு போய் இறுதியாக அந்த ஒட்டகத்தை தனக்கு அருகில் பார்க்கிறார். அந்த நபருக்கு ஏற்பட்டிருக்க ஆனந்தம், அவருக்கு ஏற்பட்ட பூரிப்பு சொல்ல முடியாத அளவிற்கு, ஆஹா, என்னுடைய வாகனம் கிடைத்து விட்டது, என்னோட உணவு கிடைத்து விட்டது, ஒரு அற்பமான பொருளை தொலைச்சிடும், வீட்டுல கை மாறி வச்சிடும், தேடி தேடி பார்ப்போம், டென்ஷனும் காணும், என்னன்னாலும் ஒரு டென்ஷனா இருக்கும். திடீர்னு கிடைக்கும் போது அந்த தொலைச்சவன் தான் சந்தோஷம் தெரியும். நாம சொல்லலாம், பேசலாம். உண்மையில் ஒரு பொருளை, ஒரு செல்போனையோ ஒரு பைக் சாவியோ இல்ல ஒரு சின்ன பொருளோ உயர்ந்த ஒரு பொருளோ ஏதோ ஒன்றை நாம் தொலைத்து விட்டு அந்த பொருள் நமக்கு கிடைக்குமேயானால் அதனால் ஏற்படக்கூடிய பூரிப்பு, அதனால் ஏற்படக்கூடிய சந்தோஷம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. இந்த சிச்சுவேஷன் எப்படி? அவர் போறாரு, வாகனம் காலி, தொலைஞ்சு போச்சு,
ஊருக்கு வர முடியாது, அங்கேயே வாழ்ந்து அங்கேயே வாழ்ந்திருக்கக்கூடிய ஒரு இக்கட்டான சூழ்நிலை. அந்த சூழ்நிலையில் அவருடைய வாகனம் அவருக்கு கிடைத்தால் எந்த அளவுக்கு அவர் மகிழ்ச்சி பெறுவார். அந்த மகிழ்ச்சியில் அவர் என்ன பண்றாரு? இதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர் தொலைத்த பொருளை அவருக்கு கொடுத்தான். கொடுத்ததுல அல்லாஹ் புகழணும். அந்த நபர் என்ன சொல்கின்றார் என்றால், இந்த பெரும் மகிழ்ச்சியில் அவரால் தாங்க முடியாமல், இறைவா நீ என் இறைவன், நான் உன் அடிமை, அல்லாஹ் அக்பர் சொல்லிட்டு நான் தான் உன் அடிமை என்று அவர் சொல்லணும். அல்லாஹ் புகழணும், தக்பீர் சொல்லணும். இந்த பேரின்பத்துல, இந்த மகிழ்ச்சியில, இந்த பூரிப்புல என்ன பண்றாரு? அப்படியே மாத்தி சொல்லிடுறாரு. என்ன சொல்றாரு? இறைவா நீ என் அடிமை, அல்லாஹ்வை அடிமை என்றும் நான் எஜமான் என்றும் என்று சொல்லிவிடுகிறார் தவறுதலாக. இந்த சந்தோஷத்துல அந்த நபர் அல்லாஹ்வை அடிமை என்றும் தன்னை உயர்வாக கருதி கொண்டு எஜமான் என்ற பெயரை சொல்லியிருக்காரு. சொன்ன மாத்திரத்தில், அதாவது நீ என் அடிமை, நான் உன் இறைவன் என்று அல்லாஹ்வுக்கு அப்படியே மாற்றி போட்டு இவர் தன்னை இறைவனாக மாத்துறாரு. மாத்தி சொல்றாரு. இந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய நபிசல்லல்லாஹு சொல்றாங்க என்று தவறுதலாக அவர் சொல்லிவிட்டார். இந்த மனிதரை விட அவர் சொன்ன வார்த்தை தப்புதான். அல்லாஹ்வை அல்லாஹ் என்று சொல்லாமல் அல்லாஹ்வை அடிமையாக ஆக்கி தன்னை இறைவனாக உயர்த்தி கொண்ட நிலையில் அந்த மனிதர் ஒரு சந்தோஷத்தில் இருந்தார். என்ன நடக்குது ஏன் நடக்குது தலைக்கால் புரியாமல் இருந்தார்கள் சொல்லுவாங்க. உண்மையில் தலைக்கால் புரியாத ஒரு நிலையில் இருந்த நபர் அவர் கூறிய அந்த வார்த்தை, அந்த பூரிப்பு, அந்த சந்தோஷத்தை விட காணாம போன ஒட்டக கடைசி அவரோட சந்தோஷப்படுறாரு. அதை விட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு அடியான் தன்னிடம் பாவ மன்னிப்பு கேட்டு வீழ்வதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரொம்ப விரும்புகின்றார், அதிக மகிழ்ச்சி கொள்கின்றார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. இந்த அளவு பாருங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம பாவம் பண்ணிட்டு, நாம ஒரு குற்றத்தை செஞ்சுட்டு அல்லாஹ்விடத்தில் நாம் பாவ மன்னிப்பு கேட்போமேயானால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறான், ரொம்ப சந்தோஷப்படுறான் என்ற செய்தியை அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு சொன்னாங்க. முஸ்லிம்ல 5300வது செய்தியாக பதியப்பட்டுள்ளது. பண்பான சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு நிகழ்வு, ஒரு பூரிப்பான ஒரு விஷயம் நடக்குது. அவருக்கு காணாம போன ஒட்டகம் கடைச்சி அல்லாஹ்வை மட்டம் தட்டி தன்னை உயர்த்தி கொண்டு அவர் எந்த அளவுக்கு மகிழ்ச்சியில் இருப்பாரோ அந்த மகிழ்ச்சியை விட, அவர் சொன்ன வார்த்தை தப்புதான், அது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கண்டிக்கல, அதை பத்தி சொல்லல. அவன் ஒரு மகிழ்ச்சி அடைஞ்சா பத்தியா, அவனை விட பன்மடங்கு நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஏன் தெரியுமா? நீங்கள் என்னிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்பதன் மூலமாக. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை பாவம் செய்யக்கூடியவராக படைச்சிருக்கிறான். பாவம் செய்துவிட்டு நாம் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்க வேண்டும், கையை ஏந்த வேண்டும், கேட்க வேண்டும். அதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சந்தோஷமாக மகிழ்ச்சியுடன் நம்முடைய பாவத்தை மன்னிக்கின்றான். நாம என்ன பண்றோம்? நான் குற்றம் செஞ்சிட்டேன், நான் தப்பு பண்ணிட்டேன், நான் தௌபீல இருந்து இந்த காரியத்தை செஞ்சீங்க, நான் அறியாமல் அந்த காரியத்தை செஞ்சீங்க, எந்த காரியத்தை செஞ்சேன், எப்படிப்பட்ட பாவத்தை செஞ்சேன், சின்னதோ பெரியதோ, இணையத்துக்கே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மன்னிப்பு வழங்குறான். நீ ஷிர்கே வச்சிட்டியா, நீ உயிர் வாழும் போது அந்த குற்றத்தை உணர்ந்து, யா அல்லாஹ் நான் உன்னை அறியாமல் நான் உனக்கு இணை வைத்து விட்டேன், என்னை நீ மன்னித்து அருள் புரி என்றால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மன்னிப்பதற்கு தயாரா இருக்கிறான். நாம ஏன் இருக்க மாட்டோம்? நாம ஏன் கேட்பதற்கு கஷ்டப்படுறோம்? அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும், பாவ மன்னிப்பை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விரும்பக்கூடியவனாக இருக்கின்றான். இந்த பாவ மன்னிப்பை பொறுத்த மாட்டிலும் சில எளிமையான வழிகளில், ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. சும்மா எளிமையான ஒரு சில வேலைகளை செய்வதன் மூலமாக, சில திக்ர் தஸ்பீகளை செய்வதன் மூலமாகவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய பாவத்தை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். அதில் குறிப்பாக 2 தஸ்பீகளை நாம் இன்றைக்கு காண இருக்கின்றோம். இது புகாரில 6405வது செய்தியாக வருகிறது. எந்த அளவுக்கு என்றால், ஒரு மனிதன் பாவத்தை செய்கின்றான், அவனுடைய பாவம் எண்ணி நடக்காத, கணக்கு கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பெரும் பாவத்தை பண்ணியிருக்கிறான். சிறு பாவமோ பெரும்பாவமோ அளவில் எண்ணிக்கையில் அடக்க முடியாத அளவுக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, கடல் நுரை அளவிற்கு ஒருவன் பாவம் செய்திருக்கிறான். கடல் நுரை எப்படி அந்த நுரை இருக்கின்றதோ அந்த நுரை நம்ம பார்க்க முடியுமா? என்ன முடியுமா? முடியாது. அந்த அளவுக்கு ஒரு பாவம் செய்திருந்தாலும் அந்த பாவத்தை மன்னிக்கக்கூடிய ஒரு கேடயமாக ஒரு தஸ்பீஹ் இருக்கிறது. அது என்ன தஸ்பீஹ் என்று பார்த்தோமேயானால், சுப்ஹானல்லாஹி வ பிஹம்தி. ஜஸ்ட் இந்த ஒரு வார்த்தை தான், சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்று ஒருவர் 100 முறை கூறுவாரேயானால்
பீச்சுக்கு போய் பார்த்தோம்னா அந்த கடலை எண்ணி பார்த்து அளக்க முடியாத அளவுக்கு ஒரு பரந்த ஒரு நிலை கொண்டதா இருக்கும். அதனால அவங்க சொல்லிடலாம் இத்தனை மீட்டர் இருக்குது, இத்தனை கிலோமீட்டர் பரப்பளவு உள்ள கடல் சொல்லிடலாம். அந்த கடலில் உள்ள நுரை எட்ட முடியுமா? பண்ண முடியாது. அந்த நுரை அளவுக்கு நீ ஒரு பாவம் செய்திருக்கிறாய் என்றால் அந்த பாவத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படி மன்னிக்கின்றான் என்றால் நீ சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்று 100 முறை சொல். நீ 100 முறை சொல்வாயானால் கடல் நுரை அளவுக்கு நீ பாவம் செஞ்சதால் உன்னை மன்னிக்கின்றேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தி, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்வதாக சொல்லக்கூடிய செய்தி புகாரில 6405வது செய்தியாக வருகிறது. அதனுடைய அர்த்தம் என்னவென்று பார்த்தோமேயானால் அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்து துதிக்கின்றேன், அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்து துதிக்கின்றேன் என்ற ஒரு வார்த்தையை சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்று சொல்வதன் மூலமாக நம் கடல் நுரை அளவுக்கு பாவம் செஞ்சிருந்தாலும் அல்லாஹ் ரப்பல் மன்னிக்கிறோம். அதற்கு அடுத்த செய்தி, அது தொடர்ச்சியாக வரக்கூடிய செய்தி 6406வது செய்தி. என்ன சொல்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? சுப்ஹானல்லாஹில் அஸீம் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. ஃபர்ஸ்ட் பார்த்த வார்த்தை சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி பார்த்தோம். இந்த திக்ரில் வரக்கூடிய அந்த வாசகம் என்னவென்று பார்த்தோமேயானால் சுப்ஹானல்லாஹில் அஸீம் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. ரெண்டு வாசகத்தை சொல்லணும். முதல் வாசகம் சுப்ஹானல்லாஹி அஸீம் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. இந்த இரண்டு வார்த்தையை கூறுவதன் மூலமாக அது எப்படிப்பட்ட ஒரு நன்மையை பெற்று தரக்கூடிய ஒன்றாக இருப்பது என்றால் நாளைக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நன்மை தீமையை எடை போட்டு பார்ப்பான். இப்ப நன்மை தீமையை எடை போட்டு பார்க்கும்போது தீமையோடைய கணம் அதோட வெயிட்டேஜ் அதிகமா இருக்குமே, ஆனால் ஆட்டோமேட்டிக்காக அந்த குற்றத்துக்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மள நரகத்துல போட்டு போசுவோம், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்ம காப்பாற்ற வேண்டும். அதற்கு மாறாக நன்மை தீமையை எடை போட்டு பார்க்கும்போது நன்மையோடைய கணம் அதிகமாக இருக்குமேயானால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய கருணையின் காரணமாக நமக்கு சொர்க்கத்தை வழங்குவான். அந்த மீசான் தராசில் எடை போட்டு பார்க்கக்கூடிய அந்த தராசில் அதிகமான வெயிட்டேஜ் ரொம்ப இதுக்கு ஒரு 100 கிராம் மதிப்பு இருக்குன்னா இதை போட்டா 100 கிராம் காட்டும். அந்த மாதிரி அந்த நன்மை தீமையை எடை போட்டு பார்க்கக்கூடிய அந்த தராசில் ஒரு 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 விஷயத்துக்கு கனமான ஒரு நன்மை இருப்பதாக நபிகள் நாயகம் சொல்லக்கூடிய ஒன்று என்னென்று பார்த்தோம்னால் இந்த திக்ர் சுப்ஹானல்லாஹில் அஸீம் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்று ஒருவர் கூறுவாரேயானால் அந்த மீசான் தராசில் இது கூடுதல் ரொம்ப கனமான ஒரு பொருளாக ஒரு நன்மையாக இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தி புகாரில் பதியப்பட்டுள்ளது. இப்ப எந்த அளவு பாருங்க, மீசான் தராசில் எடை போட்டு பார்க்கக்கூடிய அளவுக்கு கூடுதல் வெயிட்டேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு திக்ராக இந்த திக்ர் இருக்கின்றது என்றால் இதையும் நாம் அனுதினமும் ஓதி வர வேண்டும். நேற்றைய உரையில அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அத்தூபு இலைஹ் என்ற அந்த ஒரு பாவ மன்னிப்புக்கான அந்த வாசகத்தை குறித்து பார்த்தோம். இன்றைய உரையில சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்று கூறுவதின் 100 முறை கூறுவதன் மூலமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய பாவங்களை கடலுரை அளவந்தாலும் அதை மன்னிப்பதாக சொல்கின்றான். அதே போல சுப்ஹானல்லாஹில் அஸீம் வ சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்று கூறுவதன் மூலமாக நாளைக்கு மீசான் தராசில எடை போட்டு பார்க்கும்போது நம்மளுடைய கணம் அதிகமாக இருப்பதற்கு அது வாய்ப்பாக அமைகிறது. இது போன்ற காரியங்களை நம் அன்றாட நம்முடைய தொழுகையிலும் தொழுகை பிறகு வரக்கூடிய நேரங்களிலும் அவ்வப்போது நாம் ஓதி வருவதன் மூலமாக அல்லாஹ்வை நினைவு கூறுவதன் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பாவங்களை மன்னிக்கின்றான். நாம் பாவத்தை செய்வதற்கு வெட்கப்படுவது கிடையாது. பாவத்தை செஞ்சுட்டு அந்த பாவத்திற்கான மன்னிப்பு கேட்கிறது வெட்கப்படும். அந்த ஒரு நிலையத்தை கூட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விரும்புகின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நேசிக்கின்றான். அவன் பாவ மன்னிப்பை விரும்பக்கூடியவனாக இருக்கின்றான். அதனால் நாம் எப்படிப்பட்ட பாவங்கள் செய்திருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் கையை ஏந்தி மன்றாடி அந்த பாவத்திலிருந்து விலகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு வழங்க வேண்டும். இது சம்பந்தமாக இருக்கக்கூடிய செய்திகளை அடுத்தடுத்த முறையில் பார்ப்போம் என்பதை கூறியவனாக உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.